இந்த வரனை பார்க்கலாம். இப்போ சரண்யா வயசு 31, வர 164 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அசுவினி. சாதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, காடவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, மாதம் 54,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கச்சி மட்டும் இருக்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முதல் கணவருக்கு மனசு ஒத்து போகாமல் தனியாக பெஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இப்போ தான் ஒரு 6 மாதம் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு குழந்தைகள் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வயது வரும் அதிகபட்சம் 4 வயசு வித்தியாசம் இருக்கலாம்னு சொல்கிறாங்கம்மா. இந்த பெண்ணோட எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போனாலும் ஓகே, பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே சொல்கிறாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குன்னு பார்க்குறாங்கம்மா. மாப்பிள்ளைக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணமாக சொல்கிறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும். புகைப்பழக்கம் மது பழக்கம் சொல்லிட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருப்பேன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புகைப்பழக்கம் சொல்லிட்டு இருக்கவே கூட நினைக்கிறாங்கம்மா. இவங்களுக்கு அந்த புகையெல்லாம் ஆகவே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க போன கணவருக்கு இவங்களுக்கும் இந்த பிரச்சனையால் தான் தனியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்ததாக சொல்கிறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளைகிட்ட பேசி பார்த்து மனசை ஒத்து போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இவங்க நல்லபடியாக பார்த்துட்டு நல்லா கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துட்டு கடைசி வரைக்கும் கூட நல்லா கவனமாக பார்த்துட்டு அவ்வளோதான் எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பாய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து மாதம் நல்லபடியாக 50,000 சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சொந்த வீடு மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இவங்களுக்கு 35 பவுன் நகை சேர்த்து வச்சுக்க தான் சொல்கிறாங்க. மற்றபடி எந்த சொத்து பத்து இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சு போட்டிருக்காங்க. இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லிடுங்க. இந்த பெண்ணோட வரன்னு பார்த்துலாம். இவங்க பேர் அபிநயா, வயசு 34, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் புனர்பூசம், 3ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னிய கவுன்னு சொல்கிறாங்க. வேலை அரசாங்க வேலை இருக்காங்க. மாதம் 35,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்த 2 பேருக்கு தான் சொல்கிறாங்கம்மா. இவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க கடந்த கால ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு மனசு ஒத்து போகாமல் பிரிச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. இப்போ சில வருஷம் ஆகுது சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க வயது வரும் அதிகபட்சம் ஒரு 6 வயசு வித்தியாசம் இருக்கலாம் சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே, வரக்கூட மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளை இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல உத்தியோகத்தில் குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல வருமானங்கள் இருப்பாங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிள்ளை இருக்கணும். வரக்கூடிய மாப்பிள்ளை 2ஆம் திருமணமாகணும். குழந்தைகள் இருந்தாலும் அப்படியே பார்த்தப்ப சொல்கிறாங்க. அவர்கிட்ட பேசி பார்த்து மனசு ஒத்து போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்கம்மா. அந்த மாதிரி தங்கமான மாப்பிள்ளை தான் இருப்பாங்க. இந்த பெண்ணோட வசதி பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பல்பொருள் அங்காடி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்களாம். எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான பொருளும் கிடைக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரி கடை தான் வச்சு நடத்திட்டு இருக்க சொல்கிறாங்க. நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலி தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கடை கட்டி விட்டுருக்காங்க. ஒரு 2 சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்டில் இவங்க இருக்காங்க, இன்னொரு வீட்டை 2க்கு விட்டுருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தும் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பெண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பணம் நகை சேர்த்து வச்சுக்க தான் சொல்கிறாங்கம்மா. பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்க உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.